Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 7/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து சரியாக 27 நாட்கள் மட்டுமே உள்ளன நீட் எக்ஸாமுக்கு. ஸோ நீட் எக்ஸாமுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எழுதுகிற மார்க் டெஸ்ட் எல்லாமே ஆஃப்டர்நூன் 2 to 5க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறவங்களுக்கும் இந்த டைமை வந்து கீப்அப் பண்ண சொல்லி பேரண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் கர்நாடகா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025க்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல சார் அப்படின்றவங்க ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நெக்ஸ்ட் வீக்கில், அதாவது 27ஆம் தேதிக்கு போல் உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் பண்ணுவாங்க. மே 1ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்ததுனாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஇஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் 6/4/2025 யூஜி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 அட்மிஷன் டெஸ்ட் லிங்க்னு இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கோடு, அதுக்கு பின்னாடி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு ஃபார் கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூஜி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 அட்மிஷன் டிக்கெட், அதாவது ஹால் டிக்கெட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இதில் கேண்டிடேட்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேண்டிடேட்னுடைய நேமு, எந்த சென்டர், அந்த சென்டர்னுடைய கோடு, என்னென்ன சப்ஜெக்டில் போகிறீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பயாலஜி, எந்த டேட்டில் நடக்குது, எந்த சென்டரில் நடக்குது. நீங்கள் ஆல்ரெடி சென்டர் வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் இப்போ உங்களுக்கு எது அலாட் ஆகிருக்குது. இப்போ 2 சென்டர் கொடுத்துருந்தீங்க, இல்லை 3 சென்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து இப்போ உங்களுக்கு எது அலாட் ஆகிருக்குது. இதை தான் நம்ம நீட்டில் என்ன சொல்கிறோம், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எது கொடுத்தீங்களோ அது கிடச்சிருக்குதா, இல்லை செகண்ட் ஆப்ஷனில் கிடச்சிருக்குதா அப்படிங்கிறது தெரிய வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி, அதாவது 99% எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே சிட்டி அலாட் ஆயிடுச்சு 2024. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணுற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதுக்கான அப்டேட்டையும் கொடுத்துடலாம். இதில் இப்போ இந்த எக்ஸாமுக்கான டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 16th April 2025 வெட்னஸ்டே ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. 16th April 2025 வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மார்னிங் 10:30 to 11:50 AM. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஆஃப்டர்நூன் 2:30 PM to 3:50 PM. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 17th April Thursday மார்னிங் 10:30 AM to 11:50 AM. பயாலஜி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 17th April 2025, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான டைம் டேபிள் இது. தேர்ஸ்டே அன்னைக்கு 2:30 to 3:50 PM வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் எதெல்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும், இன் வியூ ஆஃப் டிலே அரைவல் ஆஃப், அதாவது லேட்டாக வரக்கூடாது, அதுக்கான எக்ஸ்கியூஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, ஆன் டைமுக்கு கரெக்டாக வந்துடணும். அதே போல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதெல்லாம் எதுவும் கொண்டு வரக்கூடாது. மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக் கேஜெட், ப்ளூடூத், கால்குலேட்டர், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது.
அதே போல் பார்த்தீங்கன்னா வேலிட் ஐடென்டிட்டி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் எடுத்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கேண்டிடேட் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி டைப் ஆஃப் ரிஸ்ட் வாட்ச்சு இதெல்லாம் எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே ப்ரிப்பேராக போயிட்டிங்கன்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனோ இல்லை தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டியதோ இல்லை. அதே போல் பெல் டைமிங் எல்லாம் வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் எல்லாருமே படிச்சுக்குங்க. அதே போல் ஓஎம்ஆர் சீட்டினுடைய ஸ்பெசிமென் கொடுத்துருக்காங்க. இதையும் இங்கேயே ஒரு தடவை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் என்னவெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் காப்பியில் செஞ்சு பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். எக்ஸாம் ஹாலில் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்காமல் தப்பு இல்லாமல் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்னுடைய நேம் பிளாக் லெட்டரில் எழுதணும். அதே போல் சிஇடி நம்பர், அப்புறம் வந்து எதெல்லாம் பபுள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கர்நாடகா இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிற எல்லா கேண்டிடேட்டுமே இதை ஒரு ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ரிமைனிங் இருக்கிற நாளில் ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதும் போதும் இந்த ஓஎம்ஆர் சீட்டை காப்பி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் NRI சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.